வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சல்கியில் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சல்கி அப்படிங்கிற ஊருங்க. இது வந்து கர்நாடகா ஸ்டேட்டுக்குள்ளே இருக்குங்க. நேற்று நைட்டு தான் கர்நாடகா பார்டருக்குள்ளே வந்தாங்க, மகாராஷ்டிரா பார்டருக்குள்ளே இருந்து. நேற்று நைட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணி இருக்கும். வந்து ஒரு தாபால் நிறுத்தியிருக்கோம். வண்டி பார்த்தீங்கன்னா சின்ன ஃபால்ட்டு, நம்ம கம்பெனி வண்டிங்க. என்னாச்சுன்னா ஏர் கம்ப்ரஸரோட ஹெட்டில் ஒரு இது வருங்க, பிளேட்டு, அது உடஞ்சிருச்சு. அது மாதிரிக்காக வெயிட் பண்ணோம். நைட்டு வந்து மெக்கானிக் கிடைக்கலைங்க. காலையில் தாப்பாக்காரங்களை கேட்டோன்னா ஒரு மெக்கானிக் அரேஞ்ச் பண்ணாங்க. அப்படி வந்தாங்க, வந்தெல்லாம் கழட்டி பார்த்தாங்க, ஹெட்டெல்லாம் கழட்டி பார்த்துட்டு இதெல்லாம் போயிடுச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3000-4000 செலவாகுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தான் மணி இப்போ பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 3 மணி ஆகிடுச்சு. நேற்று நைட்டு 10 மணிக்கு பார்க்க ஆனது, இப்போ 3 மணி ஆகிடுச்சுங்க. இப்போ மெக்கானிக் வந்தாங்க, வந்து மாட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதை நான் காட்டுறேன், சரிங்களா? எங்கன்னா பிஸி இருக்கு, வண்டியில தானே இருக்கேன். என்ன சொல்லுங்க? ஃபிட் பண்ணிட்டு இருக்காரு, நான் இங்க தான் இருக்கேன். சாப்பிடுண்ணா, சாப்பிடுண்ணா. एक मिनट थोड़ा रिवर्स करना। எத்தனை நேரம் இப்போ சொல்கிறதா? इसमें वो गाड़ी में वो ब्रेक लाइनिंग है ना, वो चला गया। कम है लाइनिंग? नहीं, लाइनिंग चले गया। थोड़ा ब्रेक एडजस्ट करो। मैं अभी मेरे से पैसा नहीं, मैं मेरे साइड में जाके रेडी करूँगा। मेरा कंपनी सर्विस है, अगर जाता हूँ थोड़ा एडजस्ट कर लो भाई, कोई भी नहीं।
வண்டி வேலையில் முடிச்சாச்சுங்க. அந்த ஏர் கம்ப்ரஸர் ஹெட் போயிடுச்சுன்னு சொன்னால அது மாற்றியாச்சுங்க. நம்ம கம்பெனி வண்டியில் மாற்றிட்டு அங்கிட்டு 3 கிலோமீட்டருங்க மெக்கானிக் ஷெட்டு வந்தோம். பார்த்தீங்கன்னா மெக்கானிக் ஷெட்டுங்க. அங்கே வந்து நம்ம கம்பெனி வண்டியில் ஏதோ லைட்டாக ஜாயின் சவுண்டு வந்துச்சு. அதே மாதிரி டைட் பண்ணிகிட்டு இருக்குங்க. அதை அப்படியே காட்டுறேன் பாருங்கள். டைட் பண்ணிவிட்டு இன்னும் அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ் வேலையெல்லாம் முடித்து கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இந்திக்கா டிரைவர் வந்து ஜாக்கி கேட்டாங்க. ஏதோ கட்டு பிரச்சனை அதுக்காக வேணும்னு கேட்டாங்க. ஒரு மணி நேரம் ஜாக்கி கொடுத்தாங்க. ஜாக்கி வாங்கிட்டு ரிட்டன் அவியில் வண்டி கொண்டு வந்து வச்சாங்க. வேணாம் நாங்கள் எடுத்துகிட்டு போய்க்கிறோம் சொன்னோம். பரவாயில்லன்ட்டு அதே டிரைவர் எடுத்துகிட்டு போகிறாரு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பிஜாப்பூர் வந்தாச்சுங்க. இந்த பிஜாப்பூர் வரும்போது பார்த்தீங்கன்னா அடிக்கடி நான் பார்ப்பேன் பைபாஸ்லேருந்து இந்த தர்கா தெரியுங்க. ஆனால் அவ்வளோ பெருசுங்க. நீங்கள் ஃபோனில் பார்க்குறத விட நேரில் பாருங்கள். ஒரு பழங்காலத்து கட்டடம்னு நினைக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிஜாப்பூர்லேருந்து உப்ளி போகிறோங்க. பிஜாப்பூர் பைபாஸ்லேருந்து, அதாவது பிஜாப்பூர் டு பெங்களூர் பைபாஸ்லேருந்து ரைட்டில் போர்டு வச்சுருக்கேன் உப்ளிக்கு. அதில் போயிட்டுருக்குறேங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹுப்ளியில் இருக்குங்க. மணி பார்த்தீங்கன்னா 7 மணி ஆகுது. இப்போ தான் ஹுப்ளி வந்தாங்க. அவுட்ரு ரோடெல்லாம் போய் 1 கிலோ நேரம் ஆகி போச்சுங்க. வண்டி பார்த்தீங்கன்னா சைடு போட்டு நிறுத்தி வச்சுருக்குங்க ஒரு பங்க்கில். பார்த்தீங்கன்னா சமையல் செய்ய போகிறோம். சமையல் செஞ்சு சாப்பிட்டு நீ வண்டிக்கு பார்த்தீங்கன்னா காலைல தான் இருக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கிறோம். இப்போ போகிறது பார்த்தீங்கன்னா இனிமேல் ஹில்ஸ் ரோட்டில் போக போகிறோம்.
இது எப்படி இருக்குன்னு தெரியாது. நான் என்ன அந்த ரூட்டில் இது வரைக்கும் நான் போனதில்லை. டிரைவருக்கெலாம் பார்த்தீங்கன்னா அந்த ரூட்டில் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் காலைல அப்போலாம் இங்கே படுத்து இருந்துச்சு பண்ணிட்டுருக்குறேங்க. சமையல் செய்ய போகிறோம். இந்த சமையல் செய்கிற வீடியோ வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வரும். சரிங்களா? அதுலேருந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.